ஆக்சுவலா இந்த கார்ல போறதே எனக்கு ஃளைட்ல போற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் உங்களோட காமெடி மிஸ் பண்ணேன், உங்களை மிஸ் பண்ண நிறைய கமெண்ட். ஒரு கமெண்ட் நான் பார்க்கலடா. நாங்க ஏர்போர்ட்ல போயிட்டு கண்டினியூ பண்றோம். பசங்க தானே கண்டினியூ பண்றேன். ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க கேங்லயே ஒருத்தன் இன்டர்நேஷனல் ட்ரிப் போறான். அதை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. தூக்கம் வருது. வீடியோக்காக பர்ஃபார்ம் பண்றாங்க, நம்பாதீங்க. இல்ல உண்மையாவே உண்மையான ஃபீலிங் சொல்லி யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டு உண்மைகள் தான் புரியாதுன்னு இவனுக்கு புரியாது. தனியா இருக்காரு ஃபீல் பண்றது. ஃபீல் பண்ணு லேடிஸ் பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டா 10:50 ஆகுது. 11க்கு உள்ள போவோம். எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? 2:30க்கு ஃப்ளைட். எதுக்கு ப்ரோ ஊருக்கு முன்னாடி போய் வரேன்? ஏய் உள்ள ப்ரொசீஜர்லாம் இருக்குது. என்ன பஸ் ஸ்டாண்ட் ஏறணும்னு உட்காந்து வைத்திக்கிறான். இல்ல என்னென்ன பண்ணுவாங்க உள்ள போயிட்டு சொல்லுங்க. உள்ள போன உடனே எல்லாத்தையும் கழட்டி செக் பண்ணுவாங்க. ஹிந்தில பேச ஆரம்பிச்சுட்டான். ஹிந்தி பேசுறதுல புரிஞ்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணி इंटरनेशनल किधर के जाए அப்படினா நான் அண்டர் கே जाए. நீ உள்ள போணும். ஆமா அதான் இந்த வழியா உள்ள போறேன். அது டொமஸ்டிக். ஏய் இப்படி தான வருது இன்டர்நேஷனல். அங்க தான கனெக்ட் ஆகுது. எல்லாம் பேக் பண்ணி ட்ராலில வச்சுட்டான். ட்ராலில இந்த ட்ராலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பக்கம் ஓ எனக்கு ஒரே பார்க்கும்போது இந்த கியூரியாசிட்டியா இருக்கு. அப்படியே உள்ள இருந்துச்சு. அதுதான்டா. எல்லாரும் தூங்குற டைம்ல கூட்டு வந்தான். அதனால அவன் கொட்டாய் ஓட்டுட்டு இருக்கான். கண்ணுல இருந்து தண்ணி வருது. இது வந்து தூக்கத்துல வர இது இல்ல தூக்கத்துல இல்ல போறான்ற ஒரு ஃபீலிங்ஸ். தூக்கத்துல தான் அழுகுறானுங்க. எனக்காக இல்ல. நான் போகும்போது சரி நீங்க ப்ரொசீஜர் சொல்லவே இல்லையே, சொல்லுங்க. ப்ரொசீஜர் என்னவென்றால் அங்க காட்டுங்க. இந்த D9 போட்டு வழியா தான் உள்ள போறோம். நீ எல்லாரும் பக்கமா இருக்கு. இதுல போறேன் நான். பக்கமா இருக்கறனால இது உள்ள போறேன். உள்ள போன உடனே லக்கேஜ் செக்இன் பண்றதுக்கு இடம் இருக்கு. எல்லா லக்கேஜ் கையில தூக்கிட்டு போக முடியாது. லக்கேஜ் போடுற இடத்துல கொடுத்து வரணும். அங்க போனோம்னா அங்க நம்ம கைக்கு லக்கேஜ் வந்துடும். அந்த இடத்துல செக்இன் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. அங்க போய் இல்ல பெரிய லைன் நிற்கும். அங்க நின்று லக்கேஜை செக்இன் பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம இது பண்ண போகணும். இமிகிரேஷன் அது பேரு. அங்க போயிட்டு நம்மளெல்லாம் செக் பண்ணுவோம். நாங்க நம்ம பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் பார்த்துட்டு எதுக்கு போறீங்க அதெல்லாம் கேட்பாங்க. நோ ப்ரோ வீடியோல பார்த்துறோம். ஏய் நோ ஓகே அந்த மாதிரி நடக்கும். அதை தாண்டி உள்ள போனோன்னே இந்த மாதிரி நான் எடுத்துட்டு போற ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் வெளியே கொட்டி ஸ்கேன் பண்ணுவாங்க. ஜவுனா பையா இதுல தான் வந்து ரகசியம் இருக்குது. இவ்வளோதான். தமிழ்நாடு ப்ரோ ஒரு ட்ரிப் போறேன்னே டப்புன்னு அதை கேட்ட மாதிரி காசு எல்லாம் போட்டு இதுவுமே வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். எல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இது மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் இதுக்குள்ள வச்சுக்கிட்டா எப்ப கலர் வேற வாங்கிருக்கலாம். கலர் வேற கிடைக்கல. சாரி கலர்ல என்ன ராப் பண்றாங்க. ஆமா ராப் பண்றது காசு வாங்க. அதனால பின்னாடி சும்மா ராப் பண்ணி தருவான். டிக்கெட் கட்டணம் பண்ணி தருவாங்க. தெரிஞ்சுக்கலாம். இருங்க அவன் இதை கேட்டு வர போயிருக்கான். ஹவு மச் பக்ஸ் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஹவு மச் பக்ஸ்டா கேட்கறேன்னு போனேன். எல்லாம் ரேப்பிங் நடந்துட்டு இருந்துச்சு. போய் கேட்டோம். ரேப்பிங் வந்து எல்லாரும் சேஃப்டி பர்பஸ்க்காக பண்றாங்க, கம்பல்ஷன் இல்லை. ஆனா உள்ள போகும்போது லக்கேஜ் போற இடத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க அதனால உசாரா வீட்லயே பண்ணிட்டு வந்துட்டோம். இது ஒரு கேப் கிடையாது. இது நம்ம பேருக்காக சும்மா போயிடுவோம். அது ஃபுல்லா தெரியும். ஃபுல்லா நீங்க சேஃப்டி பர்பஸ் தானே போட்டிருக்க. இது பேர் தெரியணும்ன்றது வேல்யூபிள். அது பேப்பர் ஒட்டாது டேப் போட்டா. அதனால போட்டுச்சு. எல்லா இடத்துல தூக்கி போட்டா உடையும். வைத்திகரா பொட்டி உடையுதுடா. ஆமா அதான் அதெல்லாம் தூக்கி போட்டா உடையும் பொட்டி. வர்றா ஃபுல்லா வெளிநாட்டுக்காரங்களா. ஏர்போர்ட் வந்து எல்லா ஊருக்காரங்களையும் பார்க்கலாம் போல. ஏர்போர்ட்ல போறவங்க டிராவல் பண்றவங்க அடுத்து வருவாங்க. ஆமாண்டா. ஏய் நீ இப்போ போற ஃப்ளைட்ல போற உங்க ஊர்ல போகும்போது இவன் ஃபேமிலில யாரும் வர வேண்டாம். நம்ம சொல்லிடலாம். வந்தாலும் அங்கேயே அப்படி விட்டு அப்படி போயிடுங்க. வெயிட்லாம் பண்ணாதீங்க போற வரைக்கும். ஃபேமிலி விட்டு போக மாட்டேன். போனதுல ட்ராப் பண்ணிட்டு
எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் அனுப்பிச்சுட்டு அவன் ஊருக்கு போல, நான் தான் ஊருக்கு போகிறேன். இல்லை நான் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் ரீசன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ப்ரோ. இது வரைக்கும் வரலாம். இதுக்கு மேலே போனால் அடி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்களை ட்ராக் பண்ணேன். கேமரா பண்ணிட்டு போகிறேன். ஆமா, ஒரு கடைசியில இருந்து மேல இருக்கு. கடைசிக்கு லாஸ்ட். கடைசிக்கு லாஸ்ட் இல்ல, லாஸ்ட்டுக்கு மேல. அதான் லாஸ்ட்டுக்கு மேலே. சரி, அந்த அப்படியே உள்ள வாங்க. ஃப்ளைட்டில் தான் இந்த பையன் போகிறான். அரே பையா ப்ரோ போகாதீங்க. நோ நோ யோ. பாய் பாய்டா. பார்த்து போங்க. பாய் ப்ரோ. போயிட்டு ஊருக்கு போயிட்டு நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். இப்போ உள்ள போயிட்டு நான் கால் பண்றேன். போயிட்டு போயிட்டு வாங்க. நன்றி bro. போதும். இல்லை இல்லை உண்மையாக பர்மனண்டா போற மாதிரி பேசாதீங்கடா. 2 மாசம் வந்துடுறேன். புரியல. ஃபியூச்சர்ல காணாத இருக்க மாட்டேன் நானு. சரி, இதில் வேணாம், நீங்க அப்படி வாங்க. ஜோக் தப்பு. சரி ப்ரோ, பாய். பார்த்து போ. சேஃப் ஜர்னி ப்ரோ. ரீச் ஆயிட்டு மெசேஜ் பண்ணு. போறான், போயிட்டு வரான். ப்ரோ பார்த்து போயிட்டு வா. உள்ள போறான். A few moments later. பேக்கேஜ் செக் இன் முடிச்சாச்சு. இப்போ இமிகிரேஷன் போகிறோம். இமிகிரேஷன் போகிற ரூட்டை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே நிறையா செவுத்துலலாம் ஸ்கல்ப்சர்லாம் இருக்குது. கல்ச்சரில் நம்ம தமிழ்நாட்டு கோயில்களோட ஓவியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் காட்டுறேன். தூரத்தில் தெரியுதான்னு தெரில. இதெல்லாம் சில ஓவியங்கள் இருக்கு. இமிக்ரேஷன் பர்பஸுக்காக போயிட்டு இருக்கோம். நுழையும் போதே போர்டிங் பாஸ் கேட்குறாங்க. போர்டிங் பாஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளை இமிக்ரேஷனுக்கே விட்றாங்க. இங்கே இமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சு. செக்யூரிட்டி செக்கு போயிட்டுருக்கோம். செக்யூரிட்டி செக்கை தான் லக்கேஜெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செக்இன் முடிச்சாச்சு, இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. அது பேர் என்ன, செக்யூரிட்டி செக்கும் முடிச்சாச்சு. செக்யூரிட்டி செக்கில் கொஞ்சம் பேக்கில் ஏதோ இருந்துச்சுலாம் செக் பண்ணாங்க. பட் ஒன்றும் இல்லை, நினச்சிட்டாங்க. அப்போ நம்ம கேட் நம்பர் 119க்கு போகணும். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும். பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது உள்ளே. ஷாப்ஸ் எல்லாம் அப்படி காஸ்ட்லியாக இருக்கும். ஓடிட்டு இருக்குது. பாருங்களேன், ஏர்போர்ட்டில் நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. A2 ஃபுட் கோர்ட். உங்களுக்கு ஃபுட் கோர்ட் வேணாம். கேட் நம்பர் இதை பாருங்கள், 118 to 124 இந்த பக்கம். நம்ம கேட்டுக்கு போவோம். கேட்டில் போய் உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போது நான் ஒரு இடத்துல இருக்கேன். இது என்ன இடம் தான் கேட்டு, அந்தந்த கேட்டுக்கு போகிற வழின்னு சொல்லிட்டு நிறைய இடம்லாம் போட்டுருக்கு. இங்கே உங்களுக்கு தெரியும், பின்னாடி பாருங்கள் சீட்ஸ் எல்லாம், வெயிட்டிங் ஏரியாவில் சீட்லாம் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா லக்ஸுரியஸாக நல்லா சொகுசாக சாஞ்சி பீச்சிலெலாம் படுத்துட்ருக்காங்க எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கடையில் KFC இருக்குது. அடையார் ஆனந்த பவன், மசாலா கிச்சன். நம்ம ஒரு ரவுண்டு போவோம் என்னென்ன இருக்குன்னு. உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் சோஃபா சேர்லாம் எப்படி இருக்குன்ட்டு. பக்கம் போனால் கேட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம போக வேண்டியது கீழே 10119 நம்பருக்கு. இங்கே ஏர்டெல் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. மேபி
வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு இங்கேயே சிம்மு கொடுப்பானுங்க. நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம்னு ஈஸி ஃபெசிலிட்டி. இங்கே பாருங்கள் ரேர் பிளானட்னு ஒரு ஆன்டிக் பேக்ஸ், ஆன்டிக்ஸில் ஹேண்ட் பேக்ஸ் கடைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஷூஸ் சாக்ஸ் கடைலாம். இது ஒன்று, இது பேர் என்ன, ஹாப்பி ஃப்ளை அப்படின்ட்டு. அப்போ அவ்வளோ தான் இருக்குது. அந்த பக்கம் தான் வந்த வழி, இந்த பக்கம் வந்த வழி, அதனால் அந்த பக்கம் போக வேணாம். இவ்வளோ தான் இப்போது என்ன சுற்றி இருக்குது. ஏதாவது சாப்பிட்லாம். டைம் இருக்கு இன்னும். டைம் என்ன ஆகுது, டைம் 12:40. நம்மளுக்கு 2:30 தான் ஃப்ளைட்டுன்றதுனால we can try something to eat. KFC இருக்கு, கழுத்து கெட்ட குடிச்சாரு. KFCயில் போய்ட்டு சாப்பிடுவோம். டைம் ஆயிடுச்சு, 9 மணிக்கே சாப்பிட்டேன். தோசை தான் சாப்பிட்டேன், அது ரெடி பார்த்தோம். நம்ம எப்பவும் போல் KFC பர்கர் வாங்கிடுவோம். ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நம்ம போய் கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ணுவோம். நடக்கிறதெல்லாம் கடுப்பாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. அங்கே சுற்றி பார்க்கலாம், இதாக இருக்கும். கலர்ஸ்லாம் பார்த்தேன், எதுவும் இல்லை. சரி ஓகே, சாப்பிட்ற கடை சாப்பிட்டுட்டு போய் வெயிட் பண்ணுவோம். நத்திங் மஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே எல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க ஊர்லேருந்து. அங்கே நான் போகிற ஊரில் அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு ஏர்போர்ட்டு கிளம்பிட்டியா, செக்இன் பண்ணிட்டியா, எதுனா அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே, அவனை ஒரு வழியாக உள்ள அனுப்பிட்டோம். செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டான். என்ன வருத்தமாக இருக்குது லைட்டாக, ஏன்னா கூட இருந்துட்டு இப்போ அவன் இல்லை அப்படின்ற போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் 2 மாதத்துல தலையை 2 மாதம் திருப்பி வந்துடுவான். அதனால எனக்கு மனசு தேர்த்திக்கணும். அதை சொல்லி நாங்கள் வந்து ஆறுதலாக எழுதி பார்த்துக்கலாம். எப்படியோ எல்லாரும் ஒரு கட்டத்தில் பிரிந்துதான் ஆகணும். அது மாதிரி இது ஒரு இன்சிடெண்ட்டாக நினச்சி நாங்கள் வந்து இருக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.